திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். ஓகே சஞ்சீவி, வேர் இட் இஸ் ஹெட்னு நினைக்கிறீங்க? நான் நீங்கள் சொன்னது போல் இந்த ஒரு வீக்கெண்டில் இந்த கூட்டம் கூடலாம். இவர் சொன்னது போல் இது ஒரு ப்ரெஷர் வால்வாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பல அழுத்தங்கள், பல பிரச்சனைகள், குறிப்பாக மாணவர்களுக்கு எழக்கூடிய பிரச்சனையுடைய வடிகாலாக இந்த அமைப்பு வருது. இது யார் வேணால் தலைமை தாங்கலாம். நேற்றுக்கு சோனம் வாங்சுக் முகமாக இருக்கிறாரு, இன்றைக்கி இவங்க இருக்கிறாங்க. ஸோ இது இந்த ப்ரெஷர் பெருகிக்கிட்டே போக இன்றைக்கி டெல்லியில் பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் பெருகிறத பார்க்குறோம். இந்த இம்பேஸ் தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு டெட்லாக்கு ஏதோ ஒரு தீர்வு எட்டுறதுக்கான சூழல் உருவாயிட்டு இருக்கிறதா தெரியுதா? எனக்கு தெரிஞ்ச சிஜேபி சைட்ல இருந்து இறங்கி வரமாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா they will be still strong with their demand. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் முன்னாடியே சொன்னேன், காலையில தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு மூவ்மெண்டா வரல, அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்திருக்காங்க. they have some agenda. 2029 தேர்தலில் அவங்க கண்டெஸ்ட் பண்ண போறாங்க இல்லையா? இந்த போராட்டத்தை முடிச்சிட்டு கடைச்சிட்டு போறது கிடையாது. அவங்க இந்த ஐடியால ரொம்ப தெளிவா இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனாலதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியா வச்சிருக்காங்க. வேற ஒரு மூவ்மெண்டா வைக்கல. இது இல்ல, அண்ணா ஹசாரே தொடங்கும் போது ஒரு மூவ்மெண்டா இருந்தது. பட் தீஸ் பீப்புள் டிக்ளேர் இட்ஸ் கோயிங் டு பி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி விடுவாங்க அவங்க அப்படின்ற கேள்விதான் எனக்கு எழுதிப்போம் இல்லையா? கண்டிப்பா. அதனால ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர்கள் தான் இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒருங்கிணைப்புல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மேடையில தோன்றினார், ராகுல் காந்தி தோன்றல. ஸோ இவங்க அஜெண்டா செட் பண்ண அந்த அஜெண்டாவுக்கு காங்கிரஸ் கட்சி வேறு வழியின்றி துணை போகுதா? நான் ஒரு தியரி சொல்றேன் இப்போ. ஓகே, ஒருவேளை இவங்களோட சேர்ந்து ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் அல்லது காங்கிரஸ்ல அல்லாத சில அப்போசிஷன்ஸ், பிஜேபி காங்கிரஸ் அல்லாத அப்போசிஷன்ஸ் நாளைக்கு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அமைச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? டிஎம்கே போய் பாக்குறாங்க, இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பாக்குறாங்க. நேத்து தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் டெய்லி போறாங்க. டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பார்ட்டி. அவங்க டெய்லி போய் சந்திக்கிறாங்க. சோ ஒரு பாஜக மற்றும் காங்கிரஸ் அல்லாத கூட்டணி நாளைக்கு அமைப்பதற்கு வாய்ப்பு நாளைக்கு இருக்கு இவங்களோட சேர்ந்து இல்லையா? ஏன்னா 3 வருஷங்கள் இருக்கு, நாளைக்கு என்ன வேணா ஆகலாம். இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க சிஜேபி. இந்த ஒரு டிமாண்ட் அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஜேபிக்கு மட்டும் இல்ல, காங்கிரஸுக்கும் கவலைக்குரிய அம்சங்கள் இதுல இருக்குன்னு பாக்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் சொல்றேனே, பிஜேபிக்கு இந்த நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு அட்வான்டேஜ் தான். பிஜேபியோட வாக்குகள் செதற வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதோட அதிகபட்சமான பாதிப்புன்றது பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் மற்றும் அவங்களோட கூட்டணி கட்சி தான். இன்னைக்கு பிஜேபிக்குனாலும் கூட லாங் டேர்ம்ல காங்கிரஸுக்கு கவலைக்குரிய கூறுகள் இந்த போராட்ட அமைப்புல இல்ல இந்த விஷயம் ஒரு போலரைசேஷனை கிரியேட் பண்றது நான் பாக்குறேன். சோசியல் மீடியால பார்க்க முடியுது. நான் Facebook, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பல இடங்கள்ல ஒரு போலரைசேஷன் பார்க்க முடியுது. இப்ப இந்த போராட்டம் நடைபெறதுனால இது இன்னொரு இடத்துல வேற மாதிரி ஒரு போலரைசேஷன் உருவாக்குறது என்னால தெளிவா பார்க்க முடியுது. சோ அவங்க எல்லாம் கண்டிப்பா பாஜகவோட வாக்காளர்கள் தான் இருப்பாங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.